ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் 28வது ஸ்லோகம். திரவிய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞா யோக யஜ்ஞாஸ்ததாபரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச யதயः சம்சிதவ்ரதாः. திரவிய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞா யோக யஜ்ஞாஸ்ததாபரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச யதயः சம்சிதவ்ரதாः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ததா அவ்வாறே ததா அபரே, மேலே இன்னும் சில பேர் ஏனையோர் அப்படின்னு சொன்னால் அபரே இன்னும் சிலர் இன்னும் பிறர்கள் அப்படின்னு சொல்கிறார். அவ்வாறே திரவிய யஜ்ஞாக தானமாகிய யஜ்ஞத்தை செய்பவர்களும், தபோ யஜ்ஞாக தவமாகிய யஜ்ஞத்தை செய்பவர்களும், யோக யஜ்ஞாக யோகமாகிய யஜ்ஞத்தை செய்பவர்களும், ஸ்வாத்தியாய ஞான யஜ்ஞாஸ்ச, ஸ்வாத்தியாயம் என்றது என்ன? வேதம் ஓதுதல். வேதம் ஓதுதல், வேதம் உணர்தல், வேதத்தை ஓதுவித்தல், இது இந்த 3 யஜ்ஞத்தை செய்பவர்களாகும். விடாமுயற்சியை உடையவோர் எதையா விடாமுயற்சியை உடையவர்கள், விரதாக கடும் தவம் புரிவோர் ஏனையோர். பாக்கி உள்ளவர்கள்லாம் யார்? ஏற்கனவே சில பேர் என்ன பண்ணா, முதல்ல ஸ்ரோத்ராதீனி இந்திரியாணி, அதாவது அடக்கல் என்கின்ற அக்னியில் செவி முதலிய பொறிகள், அதாவது கேட்கக்கூடிய சக்தி உள்ள பொறிகளை அந்த அக்னியில், அடக்கல் என்கின்ற அக்னியில் சமர்ப்பித்தார்கள். அடுத்தது இன்னும் சிலர் ஞான தீபிதே ஆத்மசம்யம்ய யோகாக்னவ், அதாவது ஞானத்தினால் மூண்டெறியும் ஆன்மாவிடம் ஒடுங்கும் யோக முயற்சி ஆகிற அக்னியில் சர்வாணி எல்லா இந்திரிய கர்மங்களையும், இந்திரிய கர்மங்களுக்கு உண்டான தொழில்களையும், பிராணஹா கர்மாணிஜ பிராணனின் தொழில்களையும் அதில் அர்ப்பணம் செய்தனர். இன்னும் சிலர் ஏனையோர் ததாக அபரே இன்னும் சிலர் என்ன செய்கின்றார்கள் எனில், திரவிய யஜ்ஞாக தானமாகிய யஜ்ஞத்தை செய்பவர்களும், தவமாகிய யஜ்ஞத்தை செய்பவர்களும், யோக யஜ்ஞாக யோகமாகிய யஜ்ஞத்தை செய்பவர்களும், ஸ்வாத்தியாய ஞானம் யஜ்ஞாஸ்ச அப்படின்னா என்ன? வேதம் ஓதுதல், வேதத்தை உணர்தல், வேதத்தை ஓதுவித்தல், இதுபோல யஜ்ஞத்தை செய்பவர்களும், விடாமுயற்சியை உடையவர்களும், சம்சித விரதாக கடுந்தவம் புரிவர்களும் மற்ற பிரிவில் சேர்ந்தவர்கள். தபோ யஜ்ஞாக அப்படின்னு சொன்னால், சம்சித விரதாக அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், கொல்லாமை, பொய்யாமை, கள்ளாமை, பிரம்மச்சரியம், ஏலாமை இவை 5ம் மகாவிரதம் எனப்படும். அதாவது எந்தவித ஆமைகளிலிருந்தும் தன்னை என்னப்படுத்துகிறதில்ல, உபதிரவம் பண்ணிக்கிறதில்லை. இதில் எந்த விதான ஆமையும் தன்னை பாதிப்பதில்லை. அதில் என்ன? கொல்லாமை, பொய்யாமை, கள்ளாமை. கொல்லாமைன்றது எந்த உயிர்களுக்கும் தீங்கு ஏற்படுத்தாமல் இருப்பது. அப்புறம் பொய்யாமை, எப்பொழுதும் நிஜம் பேசுவது, பொய் சொல்லாமல் இருப்பது. ரெண்டுமே வேறு வேறு. பொய் சொல்லாமல் இருப்பது வேறு, எப்பொழுதும் நிஜம் பேசுவது அதுவும் வேறு தான். ரெண்டும் வேறு வேறு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இதுவே, இதனோட கண்டினியூட்டி வேறு. பொய்யாமை அப்படின்னு சொன்னால் பொய் சொல்லாமல் இருப்பது. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாது சொல்லல். எந்த நிஜம் பேசுகிறதானாலும் அது அடுத்தவர்களுக்கு எந்த விதமான தீங்கையும் விளைவிக்கக்கூடாது, அதனால் அது பொய்யாமை. ஆனால் எப்பொழுதும் நிஜம் பேசுவது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய சாத்தியம் இருக்காது ப்ரெசன்டேஜ் சினாரியோவில். அப்படின்னா சில நேரத்தில் பேசாமல் இருப்பதே நலம். எந்த நிஜத்தையும் சொல்ல வேண்டாம், எந்த பொய்யையும் சொல்ல வேண்டாம். அப்படின்னு என்ன பண்ணலாம்? யூ ரிஃப்ரைன் ஃப்ரம் கான்வர்சேஷன், அப்படி இருக்கணும். அடுத்தது கள்ளாமைன்னு சொன்னால் திருட்டுத்தனம் பண்ணுறது, அதில் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் பிரம்மச்சரியம், ஏலாமை, அது எல்லாம் இவை 5ம் மகாவிரதம் எனப்படும். அதனால்தான் சம்சித விரதாக அப்படின்னு பெருமாள் இந்த விஷயத்துக்கு, இந்த மகாவிரதத்துக்கு சம்சித விரதாகன்னு இப்போ சொன்னார் இல்லையா? எதையா சம்சித விரதாக அப்படின்னு சொன்னால் இது ஒரு தவம். பிரம்மச்சரியம் என்பது ஒரு தவம். அதை ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, அதை விட்டு இறங்கக்கூடாது அப்படின்றதுக்கு. அதே போல் இன்னொன்று என்ன,
பொய்யாமை, கொல்லாமை, எந்த உயிர்க்கும் தீங்கு இழைக்காமல் இருப்பது அப்படின்னு இதெல்லாம் மகாவிரதமாக எடுத்துக்கொண்டு அனுசரிப்பது. அப்படி ஒரு சாரார் இருக்கிறார்கள் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அதோடு கூட நம்மளுக்கும் தான் சொல்லித்தரார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.